பிரபஞ்சத்தோட சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கிறது ஒரு நன்றி உணர்வு தாங்க. ஆமாங்க, ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருப்போம், அதுக்காண்டி எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. அதுக்கு கடைசியில் ஒரு நன்றி உரைன்ட்டு இதுக்கு எல்லாரும் வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் எவ்வளோ ஹாப்பினஸ் வரும். இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டாக ஒரு நன்றி உரைன்னு இருக்கும். எல்லா வகையான ப்ரோக்ராம்லையும் நன்றி உரைன்னு ஒரு உரை கண்டிப்பாக இருக்கும். ரத்தன் டாட்டா இருக்கார் பாருங்க, அவர் இறக்குறப்ப உயிரில் எழுதி வச்சுருக்காராங்க அவரோட சொத்துக்களை முக்கியமான நபர்களுக்கு கொடுக்கணும்னு. அந்த முக்கியமான நபர்கள் யார் யாருன்னு தெரியுமா? அவர் வீட்டு சமையக்காரர், அவர் வீட்டு கார் டிரைவர், அவர் வளர்த்த நாய்க்குட்டி, இப்படி அவங்க எல்லாருக்கும் அவரோட சொத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காரு. இது அவர்கிட்ட காசு இருக்குன்றதுக்கு காமிக்கிறதுக்காண்டி இல்லை, அவர் மேலே அவங்க வச்ச ஒரு அன்போட வெளிப்பாடு தான் அவர் நன்றி உணர்வாக செஞ்சுருக்காரு. நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்த பழக்கம் எதுன்னு தெரியுங்களா? சாரி தாங்க. காலம் மிதிச்சா சாரி, யாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு தப்பு பண்ணனா சாரி, இந்த மாதிரி சாரி கேட்டு தாங்க நம்ம பழகி கொடுத்துருக்கோம். அதுவும் வேண்டாம் விருப்பாக தான் பிள்ளைங்களும் சொல்லுங்கள். ஆனால் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தது கம்மி தான். யாராச்சும் சாக்லேட் கொடுத்தா குழந்தைங்களுக்கு வேமா அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது நாள் வரையும் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன். டெய்லி நம்மளுக்கு வர குப்பை அள்ளுறவங்க வராங்க, அவங்களுக்கு குப்பையை கொட்டின பிறகு ஒரு தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டெய்லி டிபார்ட்மெண்ட் போகிறோம், பில் வாங்குகிறோம், பில் வாங்குகிற இடத்துல அந்த பில் கொடுக்குற பையன்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொன்னோம்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். டெய்லியும் கால் டாக்ஸி வரும் பிள்ளைங்களை கூப்பிட்டு போக கூப்பிட்டு வர, அந்த கூப்பிட்டு போகிறவங்கள ஒரு நாள் தேங்க்ஸ்ன்னு சொன்னோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி டெய்லியும் குழந்தைங்களுக்கு பழக்கி விட்டோம்னா அவங்களும் குழந்தைங்கள ரொம்ப பத்திரமா நம்மளை நம்பி இருக்காங்களே அப்படின்ற ஒரு நன்றி உணர்வோடு இருப்பாங்க. நம்ம ஒரு ட்ரெஸ் கடைக்க போகிறோம், ட்ரெஸ்ஸை நிறைய எடுத்து கொடுப்பாங்க அங்கே உள்ள பொண்ணுங்க, அதில் நம்ம ஏதோ ஒன்று தான் எடுப்போம், மிச்ச ட்ரெஸ்லாம் அவங்க திருப்பி மடித்து வைக்கணும். அந்த ஒரு ட்ரெஸ் எடுத்ததுக்கு தேங்க்ஸ்ப்பா நீ எடுத்து கொடுத்ததுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த பொண்ணு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி உணர்வாக இருக்கணும். நம்ம வெளிநாட்டிலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா அதிகமாக கெட்ட விஷயங்கள்லாம் கற்றுக்குறோம், நல்ல விஷயங்கள் கற்றுக்கவே மாட்டோம். நல்ல விஷயங்களும் நிறையா இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும், யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் எந்த ஒரு செயலுக்குமே நன்றி உணர்வாக இருப்பாங்க. தேங்க்ஸ்ன்னு எல்லா விஷயங்களுக்கும் சொல்லுவாங்க. தேங்க்ஸுன்றது பார்த்திங்கன்னா மனசுலேருந்து வரதாக தான் இருக்கும். தேங்க்ஸுன்றது உள்ளுணர்வாக இருக்குமே தவிர வாய் வார்த்தைகளாக இருக்காது. இந்த உலகத்தில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆனதற்கு காரணம் முக்கியமானது பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு தாங்க. நன்றி உணர்வாக இருந்தீங்கன்னா உங்களோட மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க, உங்களோட வாழ்க்கை அமைதியாக இருக்கும், ரொம்ப அழகாகவே இருக்கும். பணம் இருந்தால் தான் சந்தோஷம் வரும் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. பணம் இருந்தால் சந்தோஷம் இருக்குன்னா பணக்காரங்க மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஏழைகள் வீட்டில் டெய்லியும் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் தான் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பணம் இருக்கிறவங்க விட இல்லாதவங்க வீட்டில் தான் அதிகமான சந்தோஷம் இருக்கும். டெய்லியும் கொஞ்சம் காசு இருந்தாலும் அதில் நிம்மதியான வாழ்க்கையாக இருப்பாங்க. ஆனால் பணக்காரவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மென்டல் டார்ச்சர் இருக்குமே தவிர பணம் இல்லாதவங்க வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும். பணம் இருந்தால் தான் ஸ்டேட்டஸ் உயருமா? கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம நல்ல மனிதராக இருந்தாலே நம்மளோட ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக உயரும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத திங்க் பண்ணுறதை விட இன்றைக்கி நம்மளுக்கு என்ன நடக்கும், இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அதுக்கு நம்ம நன்றி உணர்வாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலே நாளைக்கு நன்றி உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ அது தாங்க உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் தான் பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்கள் அதிகமாக ஹாப்பினஸோடு இருங்க, உங்களுக்கு ஹாப்பினஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சீக்ரெட் புக்கில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே நன்றி உணர்வாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி நன்றி உணர்வுகள் வைப்ரேட் ஆகும், நல்ல அதிர்வுகள் கிடைக்கும், நம்மளோட உறவுகள் வலுப்படும். எப்பொழுதுமே நம்மக்கிட்ட நன்றி உணர்வு விஷயங்கள் மட்டுமே இருக்கும். கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு விலகிறோம். நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? நிக் மோஸ்டிக் என்பவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்காருங்க, அதாவது யூஎஸ்ஏல. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இவருக்கு ஒரு டிசீஸ் இருக்குது.
டெட்ரியா அமிலையான்ற ஒரு சிண்ட்ரோம் டிசீஸ் இருக்குது. இவருக்கு பார்த்தீங்கன்னா கை கால் எதுவுமே இருக்காது. ஆனாலும் இவர் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றத மைண்ட் செட்டில் பயங்கரமாக வச்சுருந்தாரு. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, நம்மளுக்கு கையும் இல்லை காலும் இல்லை அப்படின்னு மனசு சோர்ந்தே போகல, நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆனார். இவர் பார்த்திங்கன்னா ஏழையாக இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக வைப்ரேட் பண்ணுற மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பண்ணார். இவருக்கு பார்த்திங்கன்னா 4 குழந்தைங்க இருக்குங்க. அவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக இருக்கார். கையும் காலும் இல்லாமல் அவர் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு. நம்மளுக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, நம்ம உலகத்தில் நம்ம இன்னும் எவ்வளவோ சாதிக்கலாம். அதனால் நன்றி உணர்வாக இருக்கணும். நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம ஹாப்பியாக இருந்தாலே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நம்ம எப்போயுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நன்றி உணர்வாக இருக்கணும். நம்ம செய்கிற செயலுக்கெல்லாம் அப்போ டெய்லி நன்றி உணர்வாக இருக்கணும்னு நான் நன்றின்னு சொல்லிகிட்டு இருக்கணுமாங்க. நான் டெய்லி நன்றி சொல்லணும்னா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களங்க, எப்படிங்க நன்றியை சொல்ல முடியும் அப்படின்னு. நீங்கள் வெளிப்படையாக கூட சொல்ல வேணாங்க, அதை மனசுக்குள்ளே நன்றி உணர்வோடு வெளிப்படுத்துங்க. அவங்க செஞ்ச செயல், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, நாளைக்கு அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் பல மடங்கு பெருகும். எப்பயுமே நன்றி உணர்வாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பொறுமை கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேட் உண்டாகும், நல்ல பாசமான உறவுகள் கிடைக்கும், ஒரு அழகான வாழ்க்கை அமையும். உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும். சரிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது நன்றி உணர்வாக இருக்கணும். அதை நான் எப்படிங்க டெய்லி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. டெய்லி ஒரு நோட் எடுத்து நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்களோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி உணர்வாக, இப்போ நான் காலையில் சாப்பிட்டதற்கு நன்றி அப்படின்னு எழுதி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, என் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் உடல் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். அப்போ நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு அந்த உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை காண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.